லட்சுமி மாதிரி இருக்குது. அது யாரு பக்கத்துல மினி லட்சுமி? ஏண்டா எங்க வீடு தேவி தியேட்டர் நினைச்சியா மினி கினின்னு பேசுற? அறிவு கடாதவனே, அவ என் தங்கச்சி மக, பேரு கீதா. அட கீதாவோ சீதாவோ, சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வை. ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க. அப்பா சூசுவாவி சொக்கா, நான் கிளம்பட்டுமா? நேரமாச்சு. டேய், வந்ததுதான் வந்துட்ட, 2 வாய் அள்ளி போட்டுட்டு போடா. டேய், கல்யாணம் ஆகாம கைய நினைக்கப்படாதரா. உனக்கு வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. நீ ஒரு அல்பன். ராதா, நான் வரட்டுமா? ஏப்பா அடிக்கடி வந்துட்டு போ, இது உன் வீடு மாதிரி. என் பையன் பயந்த சுபாவம் உள்ளவன். இவனுக்கா பயந்த சுபாவம்? இவன் ராஜா விட்டு கண்ணு குட்டிடா. வரட்டுமா? வாடா தம்பி. என்னங்க? இங்க வாப்பா. ஒண்ணுமில்ல, உங்க அப்பா அந்த டிரைவர் தம்பியே தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரே, ஏன்? அது வந்துங்க சொல்லுப்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. எங்க அப்பாக்கு மாறுகன். பக்கத்துல யாரு நின்னாலும் நான் நினைச்சு தொட்டு தொட்டு பேசுவாருங்க. அப்படி ஒரு வியாதியா? ஆமாங்க. பால்ய வயசுல நாங்க 2 பேரும் படிக்கிறப்போ கண்ணு முட்டை முட்டையா இருந்ததே. பால்யம் மாறின உடனே பார்வையும் மாறிடுச்சுங்க. ஏண்டி மாப்பிள மனச போட்டு இப்படி குழப்பிட்ட? நீங்க போங்க தம்பி. இப்படி ஒரு வியாதி இருக்கிறதா எங்க அப்பா கிட்ட கேட்டுறாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. கேட்க மாட்டேன். குழப்பி வாங்க மாமா, சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. இந்த சொக்கலிங்க எப்பவுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்றவன். மாப்பிளே உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க. ஆமா, இந்த டிரைவர் பையன் இருக்கானே, அயல தப்பு தெரியாம சொல்லிட்டேன். டிரைவர் சார் இருக்காரு, அவர் நம்ம கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா மாப்பிள? கொஞ்சம் கிராக்கி பண்றான். சோத்துக்கே லாட்டரி அடிச்சிட்டு இருந்தவன் இல்லையா, இப்ப லாட்டரியில கொஞ்சம் பணம் வந்தோட வந்தா இருக்கதானே செய்யும். அட விடுங்க மாமா, நம்ம கீதாவுக்கு அமையலன்னா 1000 மாப்பிள்ளைங்க. இப்ப கூட நம்ம ஃபேக்டரியில ஒரு பையன் இருக்கான், தங்கமான பிள்ளை, ஆனா கிளீனர். ஐயோ, கிளீனரா? அவனை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. நம்ம டிரைவர் சார நழுவ விட்டுறாதீங்க, அதையே கெட்டிமா புடிச்சிங்களே. ஒருவேளை நீங்க நேர்ல கேட்டீங்கன்னா ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். ராஜா, வரேன்டா. வணக்கம் சார். காலை நல்ல கடகடன்னு ஆட்டிங்க. என்னடா? டேயா, சொல்லலாம், தப்பு இல்ல. வசதி வந்துருச்சு, தகுதி இருக்கு, சொல்லலாமே. டேய், இவர் தங்கச்சி மக கீதாவை நீ கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சாரி, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. தட்ஸ் கரெக்ட். என்னது? இவரோட தங்கச்சி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன இவ்வளவு அருவருப்பு? வாட் டாட் பூட்னு ஜமாயி உங்க இஷ்டத்துக்கு. டேய், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? சார், உங்க தங்கச்சி மகளை ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்டனே. அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? அங்கிள், நீங்க ஒரு கழுதிய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அதனாலதான் மாப்பிள்ள நான் இங்க வந்தேன். அப்படின்னா இவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான். என்னடா சொல்ற? ஏதோ நீ கேக்குறேன்னு உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து சம்மதிக்கிறேன் போ. வெரி குட் மாமா. என்ன மாப்பிள்ள? ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாண இன்விடேஷன்ல இன்னார் மகன் இன்னார்னு போடக்கூடாது. இது என்ன அநாத கல்யாணமா? அதுக்கு இல்ல மாமா, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். எங்க 2 பேரும் நாகராஜன், அதனால நாகராஜன் ராதா, நாகராஜன் கீதான்னு போட்டா போதும். ஆஹா, என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை. இன்விடேஷன்ல அப்படியே போட்டுறேன். அப்ப நான் கிளம்புறேன் ராஜாக்களே, வரட்டுமா? எப்படி நம்ம நடிப்பு? நல்ல பிரமாதம். ஏன் தம்பி, வாங்க. இன்னும் ஆகலையா? இன்னும் ஆகலைங்க. அப்போ என் மக வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏன் சார், நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்னது ஷேவிங்கா? ஆமா, ஷேவிங் ஆயிடுச்சான்னு தானே கேட்டீங்க? ஆமா, உனக்கு ஷேவிங் முடிஞ்சதா இல்லையானதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதான்னு கேட்டேன். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் என் வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன். விவரம் தெரியாத ஆளா இருக்கியப்பா. என் மாப்பிள்ள ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே இருக்கிறாராமே. ஆமாங்க, அவன் எல்லா விஷயத்திலுமே சுத்தமா தான் இருப்பான். எல்லா விஷயத்திலயும் சுத்தமா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி? அப்படியா? அப்பா, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஏப்பா, உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குதே. பெத்தவங்க நாங்க, எங்க மனசு எப்படி துடிக்கும்? கஷ்டமா தான் சார் இருக்கும். இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா. சிக்னல் கொடுத்துட்டீங்கல்ல, தூள் கிளப்பிடுறேன். சிக்னலா? ஓஹோ, டிரைவர் பையன் தானே, அவன் பாஷையில பேசுறான். ஏதோ நல்லது நடந்தா சரி. அடே சொக்கா,
பக்காவா ஒரு குண்டை தூக்கி போட்டிய போன்ல. அப்படி என்ன நடந்தது? டேய், ஆ? மாப்பிளைக்கு வாங்கின கட்டிலும் பேர பிள்ளைக்கு வாங்கின தொட்டிலும் வேஸ்டா போச்சுடா. முதலாளி காப்பி. கொண்டா, நானும் முதலாளி தான். ஏன் வேஸ்டா போச்சு? கட்டில்ல நீ படுக்க வேண்டியதுதான், தொட்டில்ல அவனை போட வேண்டியதுதான். கிண்டலும் கெலியுமாவா பேசுற? உன் பையனை ஆம்பளை ஆக்கிறதுக்கு என்னடா வழி? வைத்தியம் பார்க்க வேண்டியதுதானே? என்னடா வைத்தியம்? சித்து வைத்தியம். புரியும்படியா சொல்லேன்டா. சித்து வைத்தியம் யாருக்குமே புரியாது. முதலாளி, உங்களுக்கு தெரியாத சித்து வேலையா? நீங்க அடிக்கடி போவீங்களே ஒரு இடம், அந்த இடத்துக்கு மாப்பிள்ளைய அனுப்பிச்சா புரியாத விஷயங்கள்லாம் புரிஞ்சு போயிடும். எல்லாம் தான் உனக்கு தெரியுது. மாப்பிளை அழைச்சிட்டு போக வேண்டியதுதானே? சொல்லிட்டீங்கல்ல, ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, அடிக்கடி நீ ஏதோ இடத்துக்கு போறியாமே, அது எந்த இடம்? உறந்ததுல இருந்தே குழப்பமாவே இருக்கிற என்ன விஷயம்? டேய், சு, சு, சு. என்ன மாப்பிள? என்ன எவனோ ஒரு மட பைய சொன்னானு என்ன ஒரு மட்டமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டான். இவனை முதல்ல வேலையை விட்டு போக சொல்லுங்க. ஏண்டா டேய், முதலாளி, நீதானே சொன்னீங்க. அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். மரியாதையா உள்ள போல, காலை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, இவனுக்கு கையது காலதுன்னே தெரியல, எதை வெட்டுவ? நீ என்னடா 200 மைல்ல இருந்து வந்து தகராறு பண்ற? இன்னும் என்னடா, நீ சொல்லும் போது நானும் தான் பக்கத்துல இருந்தேன். அது அவனையும் திட்டுறேன். நீ ஒரு மைனா வாங்கண்டா, நான் ஆட்டுவேன். அப்ப நீ சும்மா இருக்க வேண்டியதானே? மாப்பிளே, நடந்த சம்பவத்தை மறந்துருக்க. நாளைக்கு ராதாவுக்கு பர்த்டே. நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்களேன். இந்த ஜென்மத்துல எனக்கு பேர புள்ள பிறக்க போறதில்ல. யாரது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது? ஏண்டி நீ அடிக்க சொன்னியா? இல்லீங்களே, நீங்க அடிக்க சொன்னீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா இத பாரு. ஏப்பா இத பாரு. யோ, உங்களதான் என் வாயாயிங்க. யார் என் வீட்டுக்கு உங்களை பெயிண்ட் அடிக்க சொன்னது? எங்க முதலாளி பக்கத்து பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்காரு. அங்கிருந்து பார்த்தா உங்க வீடு குடிசை மாதிரி அசிங்கமா தெரியுதா? அதனாலதான் எங்க முதலாளி பங்களாவுக்கு மேட்சா உங்க வீட்டை பெயிண்ட் அடிச்சு மாத்திரம். நீ அடிதான். யாரு அவன்? அவன் பங்களாவுக்கு மேட்சா என் பங்களாவுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னவன். அவன் என்ன குபேரனா? அதோ பாருங்க, கார்ல வராரு. அவர் தாங்க எங்க முதலாளி. எப்படிங்க இருக்கிறாரு எங்க முதலாளி? நல்ல சோழ கொள்ள பொம்மை மாதிரியா இருக்கான். ஆமா, அவன் பக்கத்துல நிக்கிறது யாரியா? முதலாளியோட அக்கா. ஆ? ஆ? அவ அவனுடைய அக்காவா? ஏங்க, அவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இல்ல, ஏற்கனவே அவனுக்கு ஒரு அக்கா உண்டுன்னு நம்ம கிட்ட அவன் சொல்லவே இல்லையே. அதனாலதான் ஒரு எசக்கு புசக்கா கேட்டேன். பாவி பைய, நம்மள எப்படியெல்லாம் ஏமாத்திட்டான். நம்ம பணத்தையே வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பங்களா வாங்கிட்டு வந்து நம்மள எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க அவன். என்னால நிக்கவே முடியலடி, தலை சுத்துது. ஐயோ, புறத்த நேரமே சரியில்லைங்க. வாங்க வாங்க. சார், என்னப்பா? இந்தாங்க 10 ரூபா. ஏன் எங்க முதலாளி இத கை செலவு கொடுத்துட்டு சொன்னாரு. கை செலவுக்கா? அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாதடா பாவீங்களா. புடுறா இத. யோ, போங்கயா போங்கயா, வாடி. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கெடுத்த வடிவனுடைய தம்பியா ராஜா. குருடியா இருந்தவளுக்கு கண் பார்வையும் வந்திருக்குது. அவங்க அக்காவை கெடுத்த விஷயத்தை தெரிஞ்சு ராஜா ஒருவேளை என்ன பழிவாங்க வந்திருக்கானா? முருகா. முதலாளி, முதலாளி என்னையா கார கழுவிட்டியா? காரையும் கழுவிட்டேன், அதோட இந்த வேலையும் கை கழுவிட்டேன். என்னது? உங்க மாப்பிள உங்களை விட சம்பளம் கூட தரேன்னாரு. இன்னையில இருந்து நாங்க வேலையில சேர்ந்துட்டேன். இனிமே நீங்களே காரை ஓட்டிங்க. இந்தாங்க சாவி, குட் பை. என்னையா புல்லு வெட்டவனுக்கு பேண்ட் செட் எல்லாம்? புல்லு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு வேலையும் வெட்டிக்க போறேன். உங்க மாப்பிள வீட்டுக்கு நானும் வேலைக்கு போறேன். குட் பை. బాబు గారు, బాబు గారు, நீங்கடா போற? నేనా మీరు మాపిల ఇంటికి పనికి పోతాను. அப்ப யாரு இங்க ககுச கழுவுறது? మీరయ్యా, మీరు. వస్తాను. குண்டு, நீயும் என்ன துரோகம் பண்ணிட்டு போறியா? நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா முதலாளி? குண்டு, வெரி குண்டு, வெரி குண்டு. ஆனா ஒண்ணு, இங்கேயே இருந்து உழவு சொல்லும்படி உங்க மாப்பிள்ளை என்ன இங்கேயே இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு தனியா டப்பளமும் போனஸ் கொடுக்கறாரா? வறண்ட பாலைவன மாதிரி ஆயிடுச்சுமா உன் வாழ்க்கை.
பைத்தியக்காரி பேசாதே. என்ன சொல்ற? இல்லம்மா, புஸ்தகத்துல போட்டிருக்கேன். கல்யாணம் ஆயும் இன்னும் கண்ணி கழியாம இருக்கியம்மா. முண்டோ, யாரு சொன்னா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? இல்லம்மா, இதுவும் கதையில தான். முண்டம் யாரு சொன்னா என்று ஏண்டி நெருப்பு கோழி மாதிரி இந்த நேரத்துல சலிச்சுக்கிற? ஏய் மரமண்ட, எல்லாம் உன்னாலதான். இப்ப யார? இல்லப்பா, இதுவும் புஸ்தகத்துலதான். அந்த புஸ்தகத்தை கொண்டா. கதையா இது? நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கு. ஹலோ, யாருங்க? இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா? ராங் நம்பர். யாரோ ஒருத்தன் இடம் தெரியாம போன் பண்றான். வாடையன். இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மடையும் போன் பண்றானோ. யாராலோ? மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலையா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். அதே மழை தான் பேசுறான். உட்றான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குறி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்களை போய் மழை வருமான்னு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள். மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும். அது பேர் தாண்டா மழை. வச்சுட்ட? சரியான மாங்கா. எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு. இந்த இழுத்தா வச்சுட்டான். அடி போடி. அப்பா, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாதுமா. நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனாத்தான் இருக்கும். நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவுனி கவுனி. என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். ஒன்னா மஜாக்கா. ஹலோ ஹலோ. ஹாய் ராதா. இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? மழை தானே சார். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை. 2-3 தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க. மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? அப்பா, நான் உள்ள போறேன். ஓமா, ஏங்க, மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கெட்டவளே, நம்ம பொண்ணு அவனை அப்படி குழப்பி இருக்கிறான். அவன் ஏமாந்து இருக்கிறான்.